வாய்ப்பினையும் சிறுவர் வளர்ச்சியின் நோக்கை கொண்ட லிட்டில் மிக்ஸ் ஸ்ட்ராங் வெல்யூஸ் திட்டத்துக்கு நன்றி கூறுகிறேன். தமிழா பண்பு எய்த அன்பு தவத்திற்கு நிகழ் யாம் அறிந்த தவம் தான் அன்பு என்ற கூற்றோடு நடுவருக்கு சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி என் பேச்சை துவங்குகிறேன். அன்போடு எய்த வழக்கேன்பார் உயிர்க்கு எலும்போடு எய்ந்தது தொடர். நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பு பாராட்டுவதற்காகவே எலும்பு தாசை தோல் முதலியவற்றோடு இந்த உணவு நமக்கு கிடைத்தது என்கிறார் திருவள்ளுவர். இந்த அழகிய பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றின் மீதும் அன்பு காட்ட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பணத்திற்கு கிடைக்கும் மதிப்பு அன்புக்கு இல்லாமலே போகின்றது. பிள்ளைகள் பெற்றோர் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தால் இன்று முதியோர் ஒன்று இல்லம் உருவாயிருக்கிறார்கள். கணவனும் மனைவி உண்மையான அன்போடு பழகியிருந்தால் இன்று விவகாரத்து என்ற வழக்குகள் உருவாகியிருக்காது. அவர்களினால் அனாதை என்பது உள்ளங்கள் உருவாகியிருக்காது. இதற்கெல்லாம் எங்களுக்கு அர்த்தம் என்னவென்றே தெரிந்திருக்காது. வீட்டில் வழக்கென்ற செல்லப்பிராணி படுக்கரையிலும் தமது பெற்றோர்கள் முதியோர் இல்லத்திலும் வாழ்கின்றனர். உண்மையான அன்பு என்னவென்று தெரிந்திருந்தால் முதியோர் இல்லம் அனாதைக்கு இந்த விவகாரத்து என்ற வார்த்தைகள் கூண்டோடு கூண்டாய் பறந்து போகும் என நம்பி விடைபெறுகிறேன். வணக்கம்.